ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி பவர் என். ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு டி பவர் என்னாக இருந்தால் இதனுடைய லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன, இதுதான் கொஸ்டின். ஓகே, ஸோ நமக்கு தெரியும் லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு integral 0 to infinity e power minus st f of t into dt. ஓகே, இப்போ இந்த f of tங்கிற பிளேஸில் தான் t பவர் n இருக்குது. அப்போ எங்கெல்லாம் f of t வருதோ அங்கெல்லாம் t பவர் n ரீப்ளேஸ் பண்ணணும். மற்றபடி ஃபார்முலா சேம் தான். integral 0 to infinity e power minus st f of tக்கு பதிலாக t பவர் n into dt. ஓகே, ஸோ இப்போது இதில் நாம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேர்ம் எல்லாமே இது வந்து இன்டெக்ரல் யூடிவி ஃபார்மெட்டில் ட்ரை பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு மறுபடி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வேறு அப்ரோச் தான் பார்க்கணும். இந்த எஸ்டிங்கிற ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த எஸ்டிக்கு ஒரு எக்ஸுங்கிற ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இந்த என்டையர் இன்டெக்ரல் சீக்வன்ஸே எக்ஸ் ஃபார்மெட்டுக்கு மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன எடுத்துக்க போகிறோம்னா எஸ்டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? st is equal to xனா இப்போது இதை ரெண்டு சைடும் டீயை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? அதாவது இங்கே என்ன இருக்குன்னா st is equal to xன்னு இருக்குது. ரைட், இப்போது ரெண்டு பக்கமும் டீயை பேஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணுறேன். இங்கே டீயை பேஸ் பண்ணினா எஸ்டியில் எஸ் வந்து கான்ஸ்டன்ட், டீயை பண்ணால் 1. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸை டீயை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா dx by dt வரும். ஓகே, அப்போது திஸ் இஸ் ஈக்குவலன் டு இப்போ என்ன இதிலேருந்து நம்ம என்ன டெரைவ் பண்ணுறோம், dt is equal to dx by s. இந்த dt மேலே போயிருது, s கீழே வந்துடுது. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, ஏன் dtனா நம்ம dt வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த இடத்துல dtக்கு பதிலாக அதை எக்ஸ்பார்மெண்ட்டில் dx by sன்னு மாற்ற போகிறோம். st பதிலாக x, அப்போ t பவர் n அது ஆல்ரெடி டீயில் தான் இருக்குது. ஓகே, ஆனால் இந்த எண்ணுங்கிற பேராமீட்டர் தூக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா t ஈக்குவல் டு எக்ஸ் பை எஸ் எப்படி இங்கேருந்து டெரைவ் பண்ணுறாங்க. ஓகேவா? st ஈக்குவல் டு எக்ஸ்னா ஆப்வியஸாக t இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை எஸ். ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு இந்த எஸ்டியை வந்து எக்ஸ்ன்னு மாற்றுறாங்க, இந்த டிடியை வந்து dx by எஸ்ன்னு மாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு டி இருக்குது. ஓகேவா? என்ன இருக்கலாம், இந்த டி இருக்கக்கூடாது. எல்லா டீயும் ரிமூவ் பண்ணிட்டு அதை வந்து எக்ஸ் ஃபார்மெட்டுக்கு மாற்றுறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஈக்குவேஷன்லேருந்து டி ஈக்குவல் டு எக்ஸ் பை எஸ்ன்னு மாற்றியாச்சு. ரைட், ஓகே, எல்லாத்தையும் இப்போ எக்ஸ் ஃபார்மெட் மாற்றியாச்சு. இப்போ லிமிட் செக் பண்ணிடலாம். சப்போஸ் டி ஈக்குவல் டு 0ங்கிறது தான் ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்க லோயர் லிமிட். அப்போ டி ஈக்குவல் 0ன்னு கொடுத்தா இந்த இடத்துல டீக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ 0ன்னு மாறிடும். அதேமாதிரி டி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு கொடுத்தோம்னா எக்ஸோட வேல்யூ இன்ஃபினிட்டி தான். ஓகேவா? அப்போ எக்ஸ் ஃபார்மெட்டுக்கு மாற்றும் போதும் ரேஞ்ச் வந்து லோயர் ரேஞ்ச் 0, ஹையர் ரேஞ்ச் வந்து இன்ஃபினிட்டி. ஓகே, இப்போது அப்படியே தூக்கி இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம லேப்லஸில் சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் டி பவர் n ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to infinity e பவர் மைனஸ் எக்ஸ். ஏன்னா இந்த எஸ்டிங்கிறத எக்ஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் டீங்கிற வேல்யூக்கு பதிலாக இந்த எக்ஸ் பை எஸ்ங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஓகேவா? டி பவர் என்னன்னு இருந்தது இல்லையா, அதாவது எக்ஸ் பை எஸ் ஹோல் பவர் n. அதுக்கப்புறம் இன்டு டிடி இருந்தது, டிடிக்கு பதிலாக டிஎக்ஸ் பை எஸ். இப்போ பாருங்கள் எல்லாமே எக்ஸ் ஃபார்மெட்டில் வந்துருச்சு. ரைட், இப்போது இதில் எக்ஸ் பை எஸ் ஹோல் பவர் n இருக்குது. அதாவது திஸ் இஸ் ஈக்குவலன் டு எக்ஸ் பவர் என் எஸ் பவர் n. இந்த இதை நான் அப்படி எழுதியிருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே ஒரு அடிஷ்னலாக ஒரு இன்டு டிஎக்ஸ் பை எஸ் இருக்குது. அப்போது எஸ்ஸை மட்டும் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே எஸ் பவர் என் இன்டு எஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவலன் டு எஸ் பவர் n + 1. ஓகே, இப்போது மீதி எல்லாம் எக்ஸ் ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ இது ஒன்று தான் எஸ் ஃபார்மெட்டில் இருக்குது, அதனால் அது கான்ஸ்டன்ட். அதனால் அந்த இதை நான் வெளியே தூக்கிட முடியும். ஓகேவா? அப்போ உள்ளே என்னெல்லாம் இருக்குது, இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்படியே இருக்குது, இது அப்படியே இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் n இருக்குது, அப்புறம் டிஎக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எனக்கு வந்து ஒன்று கடைசியாக இருக்குது. ஓகேவா? இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. இது வேறு எதுவும் கிடையாது. இதுக்கு பேர் இது ஒரு காமா ஃபங்க்ஷன். ஓகேவா? 1/s பவர் n + 1 இந்த பர்டிகுலர் டேர்ம் integral 0 to infinity e power minus x x power n dx இருந்தால்
it is nothing but gamma of n plus 1. It's a gamma function. Okay, இது வந்து this is equivalent to this gamma of n plus 1. Okay, இப்போ இதுதான் Laplace transform t power n is equal to gamma of n plus 1 divided by s power n plus 1. If here if your n is not an integer, okay, n வந்து integer இல்லை அப்படின்னா இதுதான் அதுக்கான கண்டிஷன். ஓகேவா? if your n is not an integer, then Laplace transform t power n is equal to gamma of n plus 1 divided by s power n plus 1. சப்போஸ் n வந்து ஒரு இன்டிஜர் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. n இன்டிஜராக இருந்தால் இந்த என்டையர் டேர்மே வந்து n ஃபேக்டோரியல் மாறிடும். அதாவது gamma of n plus 1 will be changed to n factorial. ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன் வந்து if n is an integer, n வந்து இன்டிஜராக இருந்தால் Laplace transform t power n வந்து n factorial by s power n plus 1. n வந்து is not an integer இருந்தால் Laplace transform t power n is equal to gamma of n plus 1 divided by s power n plus 1. ஓகேவா? That's all.